ஆழ்கடல்ல மூழ்கிய கப்பல்ல ரூபாய் 1.66 லட்சம் கோடி தங்க புதையல் யாருக்கு சொந்தம் என்பதுல போட்டா போட்டி. பல டன் தங்கம் வைரமுடன் மூழ்கிய கப்பல் 300 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டது. மலைக்க வைக்கும் அதன் மதிப்பு என்ன தெரியுமா? கரிபியன் கடல் பகுதியில 300 ஆண்டுகளா மூழ்கியுள்ள உலகின் மிகவும் மதிப்புத்தக்க புதையலை நிபுணர்கள் குழு மிக விரைவில் வெளியே எடுக்க இருக்கிறாங்க. இந்த தங்க புதையல் எங்க இருக்கு, இது யாருக்கு சொந்தம், இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில இந்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம் வாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்பு கடல்ல மூழ்கிய சான் ஜோஸ் என்ற கப்பல்ல தங்கம் வெள்ளி நகைகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் அடங்கியுள்ள சுமார் 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான பொக்கிஷம் இருப்பதாக நம்பப்படுது. அக்கப்பல்ல உள்ள பொக்கிஷத்தை கைப்பற்ற ஆழ்கடல்ல உயர் தொழில்நுட்பம் மூலம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கொலம்பியா அரசாங்கம் தெரிவிச்சிருந்தாங்க. இக்கப்பல் குறித்து பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன. இந்த கப்பலில் உள்ள பொக்கிஷம் உலகிலேயே அதிக தேடப்படும் பொக்கிஷங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. இக்கப்பலின் பாகங்களை கண்டுபிடிக்க ஆழ்கடல்ல புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய உயர்மட்ட ஆய்வை மேற்கொள்ள உள்ளதாக கொலம்பியா அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்தது. சான் ஜோஸ் என்பது 40 மீட்டர் நீளமுள்ள ஸ்பானிய கப்பலாகும். இந்த கப்பல் கொலம்பியாவின் கார்ஜினா நகருக்கு அருகிலுள்ள தீவு கூட்டமான ரொசாரியோ தீவுகளை சுற்றி 1708 மூழ்கியது. ஸ்பானிய கப்பலான ஜான் ஜோஸ் டன் கணக்கிலான தங்கம் வெள்ளி மரகதங்களுடன் புறப்பட்ட நிலையில 1708 பிரித்தானியா போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. இது குறித்த கப்பல்ல குவிந்து கிடக்கும் புதையலின் தற்போதைய மதிப்பு சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்திய மதிப்புல இவ்வளவு இருக்கும் என்று கூறப்படுது. தற்போது கொலம்பியாவில் உள்ள நிபுணர்கள் தரப்பு அந்த கப்பல்ல இருந்து முதல் தொகுப்பை இன்னும் சில நாட்கள்ல மீட்டெடுக்க இருக்கிறாங்க. நிபுணர்கள் தரப்பு கண்டுபிடித்தவுடன் அது 2000 அடி ஆழத்துல காணப்படுவதாகவும் உறுதி செஞ்சாங்க. ஆனா அந்த எதிர்பாராத புதையலுக்கு தற்போது ஸ்பெயின், கொலம்பியா, பொலிவியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டு வருது. இந்த நிலையில் தான் புதையலை மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில சண்டை வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளியான தரவுகள் அடிப்படையில் 1708 பெரும் புதையலுடன் சான் ஜோஸ் கப்பலும் 14 வணிக கப்பலும் 3 ஸ்பானிய போர்க்கப்பலும் பனாமாவில் இருந்து புறப்பட்ட நிலையில பெரு பகுதி அருகே பிரித்தானியா போர்க்கப்பலை எதிர்கொண்டிருக்கு. இதுல சான் ஜோஸ் என்ற கப்பல் கடல்ல மூழ்கிச்சு. 600 பேர் பயணித்த அந்த கப்பல்ல இருந்து வெறும் 11 பேர் மட்டும்தான் தப்பினாங்க. 2005 வரையில அந்த கப்பல் மூழ்கிய இடம் மர்மமாக இருந்து வருது. ஆனா கொலம்பியா அரசாங்கமே தங்கள் நிபுணர்கள் குழு அந்த கப்பலை அடையாளம் கண்டுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ஏப்ரல் மாதத்துல அந்த 200 டன் புதையலின் ஒரு பகுதியை மீட்டு வர நிபுணர்கள் தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஸ்பானிய மன்னரின் இறப்புக்கு பிறகு வாரிசு போரின் ஒரு பகுதியாக சார்லஸ் வேகரின் கீழ் இருந்த பிரிட்டிஷ் படைக்கும் ஸ்பெயின் படைக்கும் மோதல் மூண்டதாக கடல்சார் மானிடவியல் பேராசிரியர் ரிகார்டோ பெராரோ தெரிவித்தார். அப்போது சான் ஜோஸ் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அக்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த மோதல்ல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தாங்க. 20 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல சுமார் 1.66 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்கள் கப்பலில் உள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறி வராங்க. அது மட்டும் இல்லாம கப்பல்கள் வடிவமைப்பு 20ஆம் நூற்றாண்டு வரை மனித கண்டுபிடிப்புகளிலேயே மிக சிக்கலான தொழில்நுட்பம் கொண்டதாகும். தற்போதுள்ள உலகமயமாக்குதலுக்கு இந்த தொழில்நுட்பம் பல வழிகளில் வடிவம் கொடுத்திருக்குது. இதனை போர்க்கப்பலாகவும் வணிக கப்பலாகவும் பல வழிகளில் பயன்படுத்த முடியும் என்கிறார் ரிகார்டோ பெராரோ. இந்த கப்பல் 40 மீட்டர் நீளம் கொண்டது. இதுல 64 பீரங்கிகள் இருந்தது. கப்பலில் சுமார் 600 பேர் இருந்திருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 18ஆம் நூற்றாண்டிலும் இக்கப்பல் உயர் தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட கப்பலாக இருந்தது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்காவில் இருந்தும் அக்கப்பல் சரக்குகளை ஏற்றி சென்றிருக்கிறது என்கிறார் அவர். இக்கப்பல் கொலம்பியாவின் சொத்தாக 2020 அறிவிக்கப்பட்டது. அதனால்தான் அதன் மதிப்பை பண அடிப்படையில் கணக்கிடக்கூடாது என்று அரசாங்கம் பாதுகாக்கிறது. எனினும் அக்கப்பலின் ஒரு பகுதியை சொந்தமாக வைத்திருப்பதாக கூறும் அமெரிக்காவை சேர்ந்த புதையல்களை தேடும் வேட்டை நிறுவனம் ஒன்று அப்புதையல் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையதாக இருக்கலாம் என்று ஊகித்துள்ளது. இக்கப்பலில் எடுத்துச் செல்லப்பட்ட சரக்குகள் குறித்த விவரங்கள் காப்பக ஆதாரங்களிலிருந்து அறிய வருகின்றன. மாறாக கப்பல் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து அதை நேரடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை. 2022ஆம் ஆண்டுல
தேசிய கடற்படை மற்றும் கொலம்பியாவின் தேசிய கடல்சார் இயக்குநரகம் ஆகியவை மேற்கொண்ட ஆய்வுல கப்பலில் இருந்த பொருட்களின் புகைப்படங்கள் வெளியாகின. அப்புகைப்படத்துல பீரிங்கள், சில நாணயங்கள் மற்றும் சீன மேஜை பாத்திரங்கள் சிலவற்றை காண முடிந்தது. அது மட்டும் இல்லாம ஜாடிகள், பாத்திரங்கள், ஊசிகள், கண்ணாடிகள், பீங்கான்கள், சில நாணயங்கள் உள்ளிட்டவை அதில் காணப்படுகின்றன என கொலம்பியா மாநிலவியல் மற்றும் வரலாற்று நிறுவனத்தின் இயக்குனர் ஹலேனா கைசிடோ பிபிசி முண்டோவிடம் விளக்கினார். 600 மீட்டர் ஆழத்தில் உள்ள கப்பலில் என்ன இருக்குது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிவதுதான் கொலம்பியா அறிவித்துள்ள புதிய ஆராய்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். இந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கு இடையில் நடத்தப்படும் இந்த ஆய்வில் பிரிட்டன் தயாரிப்பு மற்றும் ஸ்வீடன் வடிவமைப்புடன் கூடிய ரிமோட் வாயிலாக இயக்கப்படும் ரோபோட் பயன்படுத்தப்படும் என கொலம்பியா கலாச்சார அமைச்சர் ஜுவான் டேவிட் கொரியா தெரிவித்தார். தண்ணீரை விட்டு வெளியேறும் போது இந்த பொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கவனிப்பது இதன் நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். தண்ணீரில் அப்பொருட்கள் 30 ஆண்டுகளா மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கும். எனவே வெளியே எடுக்கப்பட்டவுடன் அவை முழுமையாக உடைந்துவிடும் என்று ஹலேனா கைசிடோ பிபிசி முண்டோவிடம் விளக்கினார். இந்த வகையான பொருட்கள் எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு கட்டத்திற்கு அப்பொருட்கள் கண்காட்சி வைக்கப்படும் என்று அவர் கூறினார். அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள் மீட்கப்பட்டவுடன் அவை கார்ஜினாவில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்படும். அதற்கென அருங்காட்சியகம் அமைப்பது குறித்து செயல்பாடு நடைபெற்று வருது அப்படின்னு சொன்னார். இப்போதைக்கு கொலம்பியா அதிகாரிகள் அக்கப்பல்ல இருந்து அதிக அளவு தங்கம் மற்றும் வெள்ளி எடுக்கப்படுவதாக கூறப்படும் தகவலை நிராகரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2017ஆம் ஆண்டு சீன கப்பல் கட்டும் தளத்திலிருந்து 13 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கொலம்பியா அரசு வாங்கிய ஏஆர்சி கரிப் என்ற கப்பலில் இருந்து ஆய்வு செய்யப்படும் கப்பலுக்கு ரோபோட் இறக்கப்படும். இக்கப்பல் அலை, காற்று மற்றும் கடலின் 6 திசைகளில் உள்ள அனைத்து இயக்கங்களையும் துல்லியமான புள்ளியில் வைத்திருக்கும் திறன் கொண்டது என்று கடற்படை அதிகாரி ஹெர்மன் லியோன் ஸ்பானிய செய்தி முகமையான EFE-இடம் விளக்கினார். இந்த ஆய்வு கலாச்சார அமைச்சகம், கொலம்பியா மாநிலவியல் மற்றும் வரலாறு நிறுவனம், தேசிய கடற்படை மற்றும் தேசிய கடல்சார் இயக்குநரகம் அனைத்து பொது நிறுவனங்களிலும் ஒருங்கிணைந்த முயற்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜுவான் மனுவேல் சாண்டோஸின் அரசாங்கத்தின் போது கொலம்பியா அரசு ஒரு பொது தனியார் கூட்டணியை உருவாக்குவதற்கான தொடக்க திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. அதன்படி இப்போது புதையலை பிரித்து ஆய்வு நிறுவனத்திற்கு ஒரு பங்கு அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் முதற்கட்ட ஆய்வுல அரசுக்கு 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும். கடலின் அடிப்பகுதியில் என்ன இருக்கிறது என்பது பற்றி அறியப்பட்ட புதிய தகவலின் அடிப்படையில் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே கடல்சார் வர்த்தகத்தின் வரலாறு பற்றிய பல அறிவியல் ஆராய்ச்சி கேள்விகளுக்கு பதில்கள் இதன் மூலம் கிடைக்கும் என கொலம்பியா நம்புகிறது என கலாச்சார அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த புதையலை எடுக்கும் திட்டத்தில் சில முரண்பாடுகளும் இடைவெளிகளும் இருப்பதாக யூனிவர்சிட்டி நெட்வொர்க் ஆஃப் சம்மர்ஜெட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. கப்பலில் இருந்து பொருட்களை பிரித்து எடுப்பதற்கு சரியான அறிவியல் ரீதியான நியாயம் இல்லை என்றும் இது பாதுகாப்பு கொள்கைக்கு எதிரானது என்றும் அவர்கள் வாதிடுறாங்க. இந்த ஆய்வு தற்போதைய அரசாங்கத்தின் சம்பிரதாய நடைமுறை மட்டுமே என்கின்றனர். மேலும் இது குறித்து எந்த விவரங்களும் குறிப்பிடப்படல. 2015-2016க்கு இடைப்பட்ட காலத்தில் புதையல் தேடும் நிறுவனமான மெரிடைம் ஆர்கியாலஜி கன்சல்டன்ஸ் நிறுவனம் வழங்கிய தகவல்களும் வெளியிடப்படல. இது குறித்து இந்த ஆய்வில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்றனர் விமர்சகர்கள். மேலும் ICANH இயக்குனர் ஹலேனா கைசிடோ பிபிசி முண்டோவிடம் அரசின் சட்ட பாதுகாப்பு முகமையின் ஆலோசனையின் பேரில் தற்போதைய ஆராய்ச்சி திட்டமானது கப்பல் குறித்து மெரிடைம் ஆர்கியாலஜி கன்சல்டன்ஸ் நிறுவனம் வழங்கிய எந்த அறிக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்தார். மேலும் புதையல் யாருக்கு 3 பேர் உரிமை கோருவதால் இது சிக்கல் வருது. இந்த புதையல 3 பேர் போட்டி போட்டு வராங்க. இந்த ஆழ்கடல் அறிவியல் ஆராய்ச்சியை அரசாங்கம் அறிவித்த அதே நேரத்தில் தி ஹேக் நகரில் உள்ள நிரந்தர நடுவர் நீதிமன்றம் கொலம்பியாவிற்கும் சி சர்ச் ஹர்மடா என்ற அமெரிக்க நிறுவனத்திற்கு இடையே இக்கப்பல் தொடர்பான சர்வதேச வழக்குகளை முறையாக விசாரிக்க தொடங்கியது. சி சர்ச் ஹர்மடா நிறுவனம் இது குறித்து கூறுகையில் கொலம்பியாவிற்கு முன்பே இக்கப்பலை கண்டுபிடித்ததாகவும் எனவே அக்கப்பலின் பாதி மதிப்பு சுமார் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல கொலம்பியாவின் பாதுகாப்பை ஏற்க வேண்டிய நிறுவனமான தேசிய சட்டம் பாதுகாப்பு முகமையின் இயக்குனர் இந்த கூற்றை கொடூரமானது என்று தெரிவிச்சிருக்கிறார். கொலம்பியா சட்டங்கள் இக்கப்பலை கைப்பற்ற முடியாது என்று கூறி வருது. ஆனா அது கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து யாருடையது என்பது பற்றி சர்ச்சைகள் இச்சட்டங்கள் தடுக்கவில்லை. 2015ஆம் ஆண்டுல
ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இக்கப்பல் அரசு கப்பல் என்பதால அதை ஸ்பெயின் விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். எவ்வாறாயினும் இரு அரசாங்கங்களும் சர்ச்சைக்கு இணக்கமான மற்றும் ராஜேந்திர தீர்வை அடைவதற்கான தங்கள் நோக்கத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளன அப்படின்னு கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 23 அன்று கொலம்பியாவிற்கான ஸ்பெயின் தூதர் கொலம்பியாவிற்கு இது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு தனது நாட்டு அரசாங்கத்திடமிருந்து அறிவுறுத்தல்கள் இருப்பதாக கூறினார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பலருடன் வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக ஸ்பெயினுடன், பொலிவியாவுடன், கனடா ராஜ்யத்தை சேர்ந்த மக்களுடன் நாங்கள் வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பொலிவியன் பூர்வீக குராகுரா சமூகம் அக்கப்பலின் ஒரு பகுதியை கோருகிறது. வன்முறை மற்றும் சுரண்டல் மூலம் கப்பலில் உள்ள போட்டோசி சுரங்கங்களிலிருந்து பெறப்பட்டது என்று அவர்கள் வாதிடுறாங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.